ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட நெக்ஸ்ட் பேட்ச், அதாவது 6th பேட்ச் கமிங் ஆகஸ்ட் 27th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ்ல டெய்லரிங்ல ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பேசிக் பிகினர்ஸ் கூட ஜாயின் பண்றதுனால மிஷின் ஹேண்டில் பண்றது, ஃபேப்ரிக் நாலேஜ், டெய்லரிங்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ், குர்த்தி, மேக்ஸி, பிளவுசஸ், கிட்ஸுக்கான கார்மெண்ட்ஸ், பார்ட்டி வேர் யூஸ் பண்ற மாதிரி நெட்டட் ஃப்ராக், பால் கவுன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கர்ட் வேரியேஷன், இண்டோ வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ், விமன்கான ஷர்ட், பார்ட்டி வேர் யூஸ் பண்ற மாதிரி லெஹெங்கா, ஹாஃப் சாரி செட், இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்மெண்ட்ஸ், அதாவது மோர் தென் 50+ கார்மெண்ட்ஸ் நம்மளோட கிளாஸஸ்ல நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. நம்மளோட கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 3 சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். தென் கோர்ஸ்க்கான ஃபீ நீங்க இன்ஸ்டால்மெண்ட்லயும் பே பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால். இந்த மாதிரி ஸோ பிரின்சஸ் கட் பிளவுஸ் வித் பெல்ட் பேட்டர்ன்ல டிசைன் பண்றதுக்கான பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஃபேப்ரிக் மேல எப்படி லே பண்ணிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது. ஸோ இப்போ ஃபேப்ரிக் நான் அதுக்கு அனுப்புறேன். இதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் பேட்டர்ன் நமக்கு எப்படி வரும், ஆன் ஃபோல்ட்ல வரும். பேக் பேட்டர்ன் ஆன் ஃபோல்ட்ல வரும். ஸோ பேக்கை பொறுத்த வரைக்கும் இது டாப் பீஸ், அதுக்கு கீழே இது பாட்டம் பீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்க ஒரு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் கட் கொடுத்து இது தனி பீஸ் இது தனி பீஸ் இந்த ரெண்டும். தென் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஃப்ரண்ட்ல தான் ஓப்பன் வரப்போகுது. ஸோ இது நம்மளோட ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட்டு. இது நெக் பிரின்சஸ் அண்ட் தென் இது ஆம் பிரின்சஸ். தென் இது ஸ்லீவ், நம்மளோட பஃப் ஸ்லீவ் கீழே டியூலிப் மாடல்ல பார்டர் அட்டாச்மெண்ட் பண்றது. தென் அதுக்கு கீழே பெல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெல்ட் அட்டாச்மெண்ட் பண்றது. இப்போ இந்த ரெண்டும் நம்ம எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் ஃபோல்ட்ல பிளேஸ் பண்ணும். இது ஓப்பன்ல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டும் ஆன் ஃபோல்ட்ல பிளேஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன் ஃபோல்ட்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டும் ஜாயின் ஆகணும்ல, ஸோ ஒன்னோட ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணும். ஸோ அதுக்கு ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். தையலுக்கான சீம் அலவன்ஸ் ஆட் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் தென் இதுலயே நமக்கு வந்து நெக் பார்ட் இதுலயுமே கட் பண்ணுவோம். கட் பண்ணி இதுல பார்டர் அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதுல ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு இதுல பார்டர் அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம். அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்கேலப் டிசைனை கேன்வாஸ்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரை எடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எக்ஸாக்ட் அளவு. அண்ட் இதுக்கப்புறம் மேல தையலுக்கான சீம் அலவன்ஸ் ஒரு 3/8 அளவு.
ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணணும்ல, ஸோ அதுக்கான லெவல். தென் அதுக்கப்புறம் நல்லா இதையும் கரெக்டாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இது எக்ஸாக்ட் அளவு. ஏன் ஸோ இது எக்ஸாக்ட் அளவு. தென் அதுக்கு கீழே அந்த ஜாயின் பண்ணுவோம்ல, ஸோ ரெண்டு, ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் அளவு சீம் ஸ்பேஸ் இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸாக்ட் அளவில் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டு இனி இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பேக் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி ஃப்ரண்ட்டு, பேக் இமேஜ், ஃப்ரண்ட் ஓப்பனாக எடுத்துக்கலாம். ஆர் ஃபோல்டில் கிடச்சிச்சுன்னா ஃபோல்ட்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்லீவ்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் பேட்டர்னுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆல்சோ இன்னைக்கு கட் பண்ணிடலாம். பண்ணிட்டு
ஸ்டிச்சிங்க்கான சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்ல, ஸோ அதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இதில் இந்த சைட்லையும் அதே மாதிரி. ஓகே, ஸோ நெக் பிரின்சஸ் அண்ட் ஆர்ம் பிரின்சஸ் மட்டும் எக்ஸஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்து மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி பெல்ட் பார்ட் 2 கட் பண்ணோம். எந்த பார்த்துட்டு லென்த் கட் பண்ணிக்க வேண்டியது. இந்த இடத்துல ஒரு 2 பெல்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் ஆல்சோ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபேப்ரிக் எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் பிரிண்ட் வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஹைட்டு போதும், ஓகே தான். ஸோ இப்போ இதில் போடுதா எந்த அளவுக்கு விட்டு வேணுங்கிறத பார்த்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு தேவைப்படுது. இதே மாதிரி இங்கே இதை அப்படியே பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்னும் கட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே லைனிங் ஆல்சோ கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணிப்போமா? ஸோ லைனிங் ஸ்லீவ் பேட்டுக்கு கட் பண்ணிட்டேன். இனி இதே மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் லைனிங் ஆல்சோ கட் பண்ணிடலாம். இது பேக் பேக். பேக் சைட்.
இப்போ இதுல இந்த பார்டர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வேற பாட்டு சாரியோட பார்டர், ஸோ அதை இதுல யூஸ் பண்றேன். இப்போ இதுல நீங்க இந்த பார்டரை இதுல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது நிறைய மெத்தட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த பேக் சைட்ல இந்த இடத்துல நீங்க ஓப்பன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த பேக்கை 2 பீஸா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு தனித்தனியா என்ன பண்ணிக்கணும், பார்டரை இதுல ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பேக்ல ஓப்பன், இந்த இடத்துல ஓப்பன் கொடுக்கறதா இருந்தா. இப்ப நான் என்ன பண்றேன்னா பேக்ல ஓப்பன் கொடுக்கல. இதுல நான் என்ன பண்றேன், மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் ஆர் 3/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு கீழே தான் என்னோட ஸ்காலப் டிசைன் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா இதுல நான் இந்த ஃபோல்டை ஓப்பன் பண்ணி விடாம ஜஸ்ட் என்ன பண்றேன், இதுல ஒரு இந்த மேல கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கட் பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் ஷீட்ல இதை எப்படி கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணிட்டு இதை எப்படி இது மேல பிளேஸ் பண்ணி கரெக்டா எவ்வளவு கேப் நாம பார்டர் நமக்கு பிளேஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ எவ்வளவு ஏரியாவுக்கு நமக்கு பார்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதுல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு பார்டர் தேவைப்படும். ப்ரிட்டி சைட்ல தான் மார்க் பண்றேன். ஸோ இது அப்படியே இது பண்ணா பேக் சைடு இங்க இருக்கு இல்லையும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை லைட்டா இப்படி கிராஸா லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இனி என்ன பண்றேன்னா இதுல நம்மளோட பார்டர் நம்ம அட்டாச் பண்றோம். ஸோ பார்டரோட வித் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற பார்டரோட விட்டு எந்த அளவு உங்களுக்கு வேணும். உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படின்னா மினிமம் 1 இன்ச் ஆச்சும் நம்ம இந்த இடத்துல பார்டர் கொடுக்கணும். ஆனா ஸ்காலப் கொடுக்கும்போது 1 இன்ச் போதாது. ஸோ கண்டிப்பா ஒரு 2 இன்ச் ஆச்சும் நம்ம பார்டர் கொடுத்தாதான் நம்ம ஸ்காலப்பும் கொடுக்கும் போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 2 இன்ச்சுக்கு என்ன இருக்கணும், நமக்கு இங்க பார்டர் இருக்கணும். ஒரு 2 இன்ச் பார்டர் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். இதுல இருந்து அப்படியே ஒரு 2 இன்ச்சுக்கு பார்டர் இருக்கணும். ஸோ 2 இன்ச்சுக்கு நமக்கு இங்க பார்டர் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். இந்த மாதிரி 2 பக்கமும் 2 இன்ச் பார்டர் இருக்கிற மாதிரி எடுக்கும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஸ்காலப் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பார்டர்ல இந்த சைடு வந்து நமக்கு கட் ஆகி தான் போக போகுது. இந்த பார்டரோட விட்தை செக் பண்ணிக்கிறேன். இது மொத்தம் இதுலாம் 2 இன்ச்சஸ் கரெக்டா வருது. ஸோ இங்க ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். அதை 1/2 இன்ச் மடிச்சு வைக்கணும்ல, ஸோ அதனால இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ இந்த சைடு கூட பரவாயில்ல. ஓகே, இந்த ஓரத்தை கரெக்டா இதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எப்படியும் நமக்கு ஸ்காலப்ல போயிடும். அண்ட் நீங்க 2 இன்ச்சா இதை பார்டரை கணக்கு பார்த்துட்டு பிளேஸ் பண்ணி பார்டர் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறதையும் பார்க்கணும். சரி, இப்போ இதுல இருந்து இப்படி பிளேஸ் பண்றேன்னா இந்த மாதிரி கிராஸா இதுல பிளேஸ் பண்ணுவோம்னா, ஸோ இப்போ இங்க இருந்து
கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா இந்த அளவு எடுக்கிறோம்னா வந்துட்டு சேர்ந்த அளவுக்கு தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி எடுத்து ரெண்டா ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். சரி, இதை ரெண்டா இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு ஒரு சைடு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இது மேலே பிளேஸ் பண்ணி இப்படியே அட்டாச் பண்ணிடணும். ஓகே, சரிங்க, ஃபோல்ட் பண்ணி இப்படியே அட்டாச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடும் இங்கேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே, அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தென் நெக்ஸ்ட்டு இந்த சைட்லையும் இதையும் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று பிளேஸ் ஆகிற இடம் மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணிடணும். இதுலேயும் மேல் பக்கம், ஏன்னா அப்போ தான் நமக்கு இங்கே இந்த இடத்துல என்ன ஆகும்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடுங்க, லைட்டாக இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு கொடுத்து இதையும் இப்படி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்கேலப் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாலே போதும். இனி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல தான் ஸ்கேலப் பேட்டர்னை நான் இதில் ட்ரா பண்ணிட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்துப்பேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இது அப்படியே ஒரு சைடு ஓரத்தை ஒரு இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்துருக்குறோம்ல, ஸோ இதோட சைட்ஸ் அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துடுறேன். ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு எக்ஸஸ் அப்படியே உள்ள போற மாதிரி எடுத்துட்டு இனி இதை அப்படியே இது மேலே பிளேஸ் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே 1/2 இன்ச்ல இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டிங்க 1/2 இன்ச்ல ஓரத்தில் ஒரு தையல், ஓகே, அடுத்த சைடும் எடுத்து இதையும் அதே மாதிரி இது மேலே லே பண்ணிட்டு மேலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் ரெண்டு சைடும் பார்டரை அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் இந்த சென்டர், ஓகே, ஸோ இதோட சென்டர் எங்கே இருக்குன்னா இந்த பார்ட் தான் நமக்கு சென்டராக வரும். ஓகே, ஸோ இந்த பார்ட் தான் சென்டராக வரும். ஸோ இப்போ இந்த சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைட்டாக இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சென்டரில் ஒரு சைட் நான் என்ன பண்ணிடுறேன், லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். எதனால் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதில் கொஞ்சம் இடம் நான் ஓப்பன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல த்ரெட்டு வெளியே பிரிஞ்சு வரக்கூடாதுல, ஸோ அதனால இதில் மட்டும் என்ன பண்ணுறேன், மேலேருந்து எவ்வளவு தூரம் நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வருமோ அந்த இடம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த மட்டும் இப்படி கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கொஞ்சம் ஏரியா மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் ஸ்கேலை போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிடுவோம்.
நெக் ஷேப் நெக்கோட ஷேப் அப்படியே டிரா பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்கோட ஷேப்பை ட்ரா பண்ணிட்டேன். தென் அதுல இருந்து எவ்வளோ லென்த்துக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இல்லை ஓப்பன் கொடுக்குறோம். ஓகே, இந்த அளவு லென்த்துக்கு நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஓப்பன் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன், இதை எப்படி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணிடு. ஓகே, ஸோ இந்த இடம் இப்படி கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ். ஏன்னா இது இது எதுக்காகனா இந்த த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டெப்பை அதில் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்து மட்டும் இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறம் நம்மளோட நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம். இங்கே ஸ்கேலப் பேட்டர்ன் எல்லாமே நம்ம இனி ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இனி ஸ்கேலப் பேட்டர்ன் ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட பேட்டர்ன் ஷீட் எடுத்துட்டு பேட்டர்ன் ஷீட்ல இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் நம்மளோட டிசைன் இங்கே வரும். ஸோ கேன்வா ஷீட் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டு என்னோட மேல இந்த இடத்துல ஸ்டிச் போயிடும். ஓகே, ஸோ இது இங்கே எப்படி ஸ்டிச் ஆகி இங்கே போகும். தென் இந்த இடத்துல தான் இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்கேலப் ட்ரா பண்ண போறேன். ஸோ ஸ்கேலப் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேலப் கட் பண்ணிருக்கிறது எவ்வளோ கட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 0.75 சைஸ்க்கு கட் பண்ணிருக்கிறேன். ஸோ அது எப்படி கட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்றேன். ஸோ இந்த மாதிரி சின்னதா ஒரு கார்ட்போர்டு ஏதாச்சும் நம்ம அந்த பேப்பர் நோட் புக்கோட ஸ்டார்டிங் கார்ட்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை எப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ என்னோட செமி சர்க்கிளோட ரேடியஸ் சைஸ் நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா ஒரு 0.75 எடுத்துக்கிறேன். ஓகே, 0.75 சைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 0.75 சைஸை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கலாம். 0.75. ஸோ 0.75 வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்றப்ப ஹைட் வேணா என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றதா இருந்தால் ஹைட்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இங்க ரேடியஸை கம்மி பண்ணாம ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப உள்ள போகாம அப்படி ஹைட் கொஞ்சம் கம்மியாகி இப்படி. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எடுத்துட்டு பேட்டர்ன் ஷீட்டை சாரி கேன்வாஸ் ஷீட்டை பின் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஃபோல்டில் வர்றதில்ல, ஸோ அதனால கண்டிப்பாக பின் போட்டுக்கோங்க. ஓகே, பின் போட்டு இந்த ஸ்கேலப் டிசைன் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கேலப் டிசைனை இனி அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணுறப்ப சாரி இப்படி பிளேஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணுறப்ப நமக்கு மேலே இந்த அளவுக்கு எனக்கு இப்போ என்ன இருக்கு, இந்த இடம் இப்படி ஓப்பன் ஆகும். சாரி, இந்த இடம் எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபோல்டாக இருக்கும். இதுக்கு கீழே என்னோட ஸ்கேலப் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே, என்னோட ஸ்கேலப் இங்க தான் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த ஸ்கேலப் பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேலப் பேட்டர்ன் பிளேஸ் பண்றப்ப என்னோட ஸ்கேலப் பேட்டர்ன் நான் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம எப்பவுமே ஆர்டராலாம் பிளேஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் போய் ஜாயின் ஆகும். ஸோ இங்க இருந்தும் பண்ணலாம், மார்க்கில இருந்தும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இப்படி இந்த லைனுக்கு பாதி இந்த கர்வ் வெளியே இருக்கிற மாதிரி இப்படி பிளேஸ் பண்றேன். ஓகே, ஸோ இந்த லைனுக்கு பாதி கர்வ் வெளியே இருக்கிற மாதிரி இப்படி பிளேஸ் பண்றேன்னா எத்தனை ஸ்கேலப் வருங்கிறத ஃபர்ஸ்ட் நான் இதுல மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா செக் பண்ணி பார்ப்போம். நான் இங்க வரும்போது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மேல வர்றப்ப அதனால இதை எப்படி மார்க் பண்ணி இவ்வளவு கேப் இருக்குல்ல, ஸோ இங்க இருந்து வரணும். ஸோ கொஞ்சம் இங்க தள்ளி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்கேலப் மட்டும் நான் இதுல இப்படி டிரா பண்றேன். நீங்க மேல இங்க இருந்து என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலா டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலப் இங்க இருந்து இப்படி பிளேஸ் பண்றோம்னா எந்த இடத்துல வந்து முடியுதுங்கிறது மட்டும் இதுல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து முடிகிற மாதிரி நான் ட்ரா பண்றேன். ஸோ இங்க இருந்து இப்படி எடுத்து இங்க கொண்டு வந்து முடிக்கிறேன். ரொம்ப இது ஒட்டி வரக்கூடாது, ஏன்னா ரெண்டு ஓப்பன் ஆகுற இடம்ல. ஸோ அங்கேயும் நம்ம இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் கொடுப்போம், இங்கேயும் ஒரு ஸ்டிச் கொடுப்போம். அதனால ரொம்ப க்ளோஸா ஒட்டி வராம கொஞ்சம் தள்ளியே இங்க போட்டுக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த கேப் கிடைக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி இங்க கொண்டு வரோம். ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேலப் பேட்டர்ன் இதுல இருந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துக்க நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப்பை டிரா பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கேலப் ஷேப்பை அப்படியே டிரா பண்ணி எடுத்துட்டேன். இனி அதே மாதிரி அடுத்த சைடும் அதே மாதிரி அந்த ஷேப்பை அப்படியே டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு எக்ஸஸ் இங்க ரொம்ப எக்ஸஸ் வேண்டாம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதை கட் பண்ணிட்டு நம்மளோட லைனிங் மேல பிளேஸ் பண்ணி அயன் பண்ணிடலாம். இந்த டாப் இந்த பாட்டம் லைனிங் எடுத்துட்டு இந்த லைனிங் மேல பிளேஸ் பண்ணி சென்டர் 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 இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இதை நம்ம இதுல எப்படி பிளேஸ் பண்ணிடுவோம்.
சரி, இப்போ இதுல மேல நெக்குக்கும் நீங்க கேன்வாஸ் கொடுத்து கட் பண்ணியிருந்தா கேன்வாஸ் கொடுக்கலாம். பட் இப்போ நான் அங்கெல்லாம் நம்ம பண்ணல. இப்போ அது வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் கிராஸ் பீஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன பண்றேன்னா இது 2-3 மெத்தட்ல நீங்க ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, அது என்னன்னா இது மட்டும் எக்ஸ்ட்ரா இதே மாதிரி இன்னொரு பீஸா ஃபேப்ரிக் எடுத்து அதை நாம இந்த லைனிங் பிட் இருக்குல்ல, ஸோ இந்த லைனிங் பிட் மேல எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு இப்ப இந்த நெக்லைன் இருக்குல்ல, ஸோ இந்த நெக்லைன் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே கட் பண்றதா இருந்தா கட் பண்ணிக்கலாம், அல்லது டிரா மட்டும் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தா டிரா மட்டும் கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப்பிங் இருக்கா, பிளேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி நெக்லைன் ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். ட்ரா பண்ணி எடுத்துட்டு இதுக்கு கீழே இதை அப்படியே பிளேஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதை அப்படியே பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டா. ஸோ இப்போ இதுல இது என்னோட கட்டிங் லைன், இது ஸ்டிச்சிங் லைன். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் மேலே தள்ளி பாயிண்ட் பண்ணிடுறேன். இதை எப்படி பிளேஸ் பண்ணிட்டு இதுல நம்மளோட ஃபியூசிங்ல ஐனிங் சைட் கீழே இருக்கு. ஓகே, ஸோ இதை எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணுறேன். சென்டரை பார்த்து மேலையும் சரி கீழையும் சரி ஒரு பின் போட்டுக்கிறேன். இன்னும் எடுத்து அப்படியே நீட்டா அயன் பண்ணி எடுத்துடலாம். சரிதா, ஸோ இந்த மாதிரி நீட்டா அயன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி அதனால இப்படியே பிளேஸ் பண்ணிட்டு சென்டர் கரெக்டா பிளேஸ் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலேயும் கரெக்டா சென்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் சென்டர் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு இதுல ஒரு பின் போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த சைடும் சரி
ஒரு பின் போடுறோம். இந்த சைடும் பின் போட்டுக்கிறோம். தென் பேஸ்லையும் கரெக்டாக அதே சென்டர் இங்கேயும் மார்க் பண்ணிட்டு கீழ் பக்கமும் இதுலேயும் ஒரு பின் போட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பின் போட்டாச்சு. பின் போட்டுட்டு இனி இப்போ இதில் எதுதான் ஸ்டிச் பண்ண போகிறேன், இதுதான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்லைன் ஸ்டிச் பண்ணல. ஓகே, ஸோ நெக் ஸ்டிச் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணுறப்ப எப்போதுமே ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டிச் லென்த்தை கொஞ்சம் ஸ்மாலாக வச்சு பண்ணுங்க. அப்போ தான் அந்த கர்வ்லாம் ஷார்ப்னஸ் கிளியராக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல் கர்வும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை கட் பண்ணிட்டு இந்த பார்ட்டை மட்டும் அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ். ஸோ இதை எடுத்துட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணிடலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3/8 அளவு ஸ்பேஸில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு 3/8 அளவு ஸ்பேஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ப்ரிட்டி சைடு தான் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பாட்டம் ஆல்சோ ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துடலாம். ரிவர்ஸ் எடுத்துட்டு நீட்டா ரெண்டு பக்கமா அயன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட்டா அயன் பண்ணிடலாம். ஓகே, ஸ்காலப்பும் நல்லா நீட்டா அயன் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட பேஸ் பார்ட்டும் நல்லா நீட்டா அயன் பண்ணி எடுத்துட்டு நீ இதை மேல பிளேஸ் பண்ணி அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டா போதும். ஸோ இதுல சைடு பார்த்துக்கோங்க, இந்த கிராஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு டாப் அண்ட் பாட்டம் கரெக்டா பிளேஸ் ஆகணும். ஸோ இதை இப்படி எடுத்துட்டு இந்த ஸ்காலப் பேட்டர்னை இது மேல இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலப் இது மேல வேணும்னா ஸ்காலப் இது மேல கொடுங்க, அல்லது இதை எப்படி இந்த கீழே உள்ள பேஸ் பார்ட்டு மேல் பக்கமா தூக்கி வைக்கிறதா மேல் பக்கமா தூக்கி வச்சு கரெக்டா நம்ம ½ இன்ச் ஸ்டைலுக்கான சீம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த சீம் ஸ்பேஸ்ல அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நம்ம வந்து ½ இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுல வந்து கொஞ்சம் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் இது மேல வர்ற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். இங்க ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேல வர மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்றேன். அதே மாதிரி இங்க கீழ் பக்கம் ஒரு ½ இன்ச் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த ½ இன்ச் மேல வர மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இதுல அப்படியே பின் போட்டுக்கலாம். பின் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.